வெல்கம் டு தமிழ் திருப்பு. இது உண்மை தகவல். நான் உங்கள் தோழன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க தமிழ்நாடு ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்றேங்க. டைப் பண்ணீங்கன்னு இங்க வருது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லிங்க். இந்த லிங்க்க என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். நீங்க அங்க போய் டைரக்ட்டா கிளிக் பண்ணிக்கங்க. இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துரும். இங்க உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ்லயே இருக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல வேணும்னா மொழி தேர்வு அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கிலீஷ் அங்க குடுத்துக்கங்க. அங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல மாறிடும். இதுல அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ரேஷன் கார்டு இது. நம்ம இப்போதைக்கு தமிழ்லயே பார்ப்போம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ்ல இருக்குங்க. இப்ப இதுல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட மெயின் ஷீட் வந்துருங்க. இதுதாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்றதோட மெயின் ஷீட். இப்ப உங்களுக்கு இங்க புது கார்டு நம்ம போடுறோம். தலைவியோ, தலைவனோ, தலைவியோ யாரா வேணா இருக்கலாம். நீங்க யார் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி. இப்ப நான் குடும்ப தலைவியாவே போடுறேன். அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த மகளிர் தொகையும் வரும்னு சொல்லிட்டு, அந்த எண்ணத்துல நம்ம வந்து குடும்ப தலைவிக்கு போடுறோங்க. சி.கே. இப்ப தமிழ்ல இந்த பேர் வரும்போது, நீங்க அந்த பேர டைப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் லோட் ஆகும் தமிழ்ன்னும்போது இது இருக்கு பார்த்தீங்களா? பிரியா. சி.கே. அப்படின்னு இருக்கும்போது, சி.கே. அப்படி போட்டீங்கன்னா வராது. இந்த மாரி போட்டு சி.கே. இப்படி போட்டீங்கன்னா சி.கே. வந்துருச்சுங்களா? இப்படி சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, Google டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு அங்க இருந்து எடுத்துக்கங்க. இப்ப தந்தையின் பெயர் வந்து தினேஷ். அதனால தினேஷ்ன்னு போட்டுக்கலாம். தினேஷ். அதே தந்தையின் பெயர்லயும் நம்ம தினேஷ்ன்னு என்டர் பண்ணிக்கலாங்க. தினேஷ்ன்னு என்டர் பண்ண உடனே வந்துடுச்சு. அதே இப்ப அட்ரஸ். உங்களோட அட்ரஸ கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. உங்களோட ஆதார் அட்டையில என்ன அட்ரஸ் இருக்கோ, அந்த அட்ரஸ துல்லியமா என்டர் பண்ணுங்க. நீங்க அந்த அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குங்க. நீங்க அட்ரஸ் மாத்தி குடுத்திருந்தீங்கன்னா தான் ரிஜெக்ட் ஆகும். அட்ரஸ் என்ன இருக்கோ அதே குடுங்க. அதே முகவரிய இங்கேயும் குடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்ப இங்க இருந்த இங்கிலீஷ் அட்ரஸே தமிழ்ல மாத்தியாச்சுங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட குடும்ப தலைவர் தலைவர் அல்லது தலைவியோட ஃபோட்டோ. இது வந்து 5 எம்பி கீழ இருக்கணும். அதுவும் ஜேபிஜி இல்லன்னா ஜேபக், பிஎன்ஜி இந்த வெரைட்டில தாங்க இருக்கணும். ஒருவேள 5 எம்பிக்கு மேல இருந்தா ஃபோட்டோவ கம்ப்ரஸ் பண்ணிக்கங்க. இப்ப பதிவிறக்கம் செய்யலாங்க. கிளிக் பண்ண உடனே நீங்க இந்த ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எடுத்து வச்சோனே உங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோ இங்க வந்துருங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அதனால அதெல்லாம் மறக்காம ஃபில் பண்ருங்க. இதுக்கு அடுத்தது வந்து மாவட்டம். நீங்க எந்த மாவட்டம்? நான் வந்து சென்னை சூஸ் பண்றேன். வட சென்னை. வட சென்னையில கொளத்தூர். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அட்ரஸ் என்டர் பண்ணும்போது. கிராமம் வந்து கொளத்தூர் தாங்க திருப்பி. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது அஞ்சல் குறியீட்டு. அஞ்சல் குறியீட்டுன்னா ஒண்ணும் இல்லங்க. பின்கோட். நம்மளோட பின்கோட். நம்மளோட பின்கோட் இத என்டர் பண்ணிட்டேன் பாருங்க. இதுக்கு அடுத்தது கைபேசி எண். உங்களோட கைபேசி எண் என்னவோ அந்த எண்ண என்டர் பண்ணிடுங்க. கைபேசி எண்ணும் என்டர் பண்ணிட்டேங்க. அதுல தொலைபேசி எண். அது அவசியம் இல்ல. உங்க கையில இருந்ததுன்னா நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்தது மின்னஞ்சல் முகவரி. உங்களோட Gmail இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸு. இது வந்து குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸு. குடும்ப தலைவரோட ஃபோட்டோ, பெயர், அப்புறமேட்டு அவங்களோட பெயர் தமிழ்ல, அவங்களோட கணவர் அல்லது தந்தையின் பெயர். இப்ப எதுக்கு கணவர் அல்லது தந்தையின் பெயர்னா, ஒருவேள அவங்க விதவை அல்லது சிங்கிள் மதரா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து கணவருக்கு பதில் தந்தையின் பெயர குடுக்கலாங்க. அதுக்கு தாங்க அந்த ஆப்ஷன். நீங்க கணவரா இல்ல தந்தையா எத வேணா சூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அடுத்து வந்து இங்க பாருங்க, குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள். இங்க உறுப்பினர் சேர்க்கவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் குடுத்துக்கங்க. இந்த ஆப்ஷன் குடுத்த உடனே இந்த மாரி தாங்க. ஃபர்ஸ்ட் குடும்ப தலைவரின் பெயர் வந்துரும். தலைவரின் பெயர் இப்போ இங்க வந்து நம்ம தலைவிய ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மிஸ்டர்ன்னு இருக்கும். தலைவரா இருந்தா மிஸ்டர்ன்னு வச்சுங்க. இப்போதைக்கு தலைவி. அதனால மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் பிரியா சி.கே. இங்க வந்து திரு கிடையாது. இப்ப திருமதி. ஒருவேள இவங்க விதவையா இருந்தாங்கன்னா, நீங்க விதவை அல்லது சிங்கிள் மதரா இருந்தாங்கன்னா, மிஸ் அப்படின்னு குடுத்துக்கங்க. இங்கேயும் திருமதிக்கு பதில் செல்வி அப்படின்னு குடுத்துக்கங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மிஸ்ஸஸ் ஏன்னா தலைவியின் பெயர என்டர் பண்றோம். இங்க திருமதி. திருமதி பிரியா சி.கே. இவங்களோட பிறந்த நாள் தேதிங்க. பிறந்த நாள் தேதி குடுத்துட்டு, அ பாலினம் எந்த பால்? ஆண் பாலா? பெண் பாலா? திருநங்கை என்ன வேணா இருக்கலாங்க. இப்போதைக்கு பெண் பால் குடுத்துருக்கோம். அவங்க பெண் பால். அதுக்கு அடுத்தது அவங்க இந்தியனா? இல்ல என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பொறுத்தவரையும் இந்தியன். குடும்ப
அவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து எப்பவுமே தலைவர் தான். இவங்க தான் குடும்ப தலைவர். ஒருவேளை உங்களோட குடும்ப தலைவர் ஒரு ஆணா இருந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஆணின் நபரோட டீட்டெயில்ஸா இருக்கணுங்க. ஃபோட்டோ உட்பட. ஓகேங்களா? இப்ப இதுக்கு அடுத்தது வந்து தொழில். என்ன தொழில் பண்றாங்க? கவர்ன்மெண்ட் ஜாபா? பிரைவேட் ஜாபா? இல்ல ப்ரொஃபஷனா? பப்ளிக்கா? ஸ்டூடெண்ட்டா? இல்ல அதர்ஸா? ஒருவேளை வந்து அவங்க சுய தொழில் செய்றாங்கன்னா, அதர்ஸ் குடுத்துக்கலாங்க. இப்ப இவங்க பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க. இப்ப இவங்க பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க. பிரைவேட் ஜாப்ன்ற ஆப்ஷன் குடுத்திருக்கோம். மாத வருமானம். மாதத்துக்கு எவ்வளவு வருமானம்? இவங்க வந்து ரூ. 18,000ங்க. அதனால 18,000 நம்ம வந்து குடுத்திருக்கோம்ங்க. அடுத்தது வாக்காளர் அட்டை எண். அது வந்து கம்பல்சரி கிடையாது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு அடுத்தது திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் என்றால் ஆம். இல்லை என்றால் இல்ல. ஒருவேளை ஆம் என்றால் என்ன ஆப்ஷன் குடுக்கணும்? ஆம் என்றால் கண்ல ப்ராப்ளமா? விரல் ப்ராப்ளமா? என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் குடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இது எதுக்கு கண் ப்ராப்ளம், விரல் ப்ராப்ளம் இது 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு. வேற எதுக்குமே கேட்கலன்னு கேட்கிறீங்கன்னா, ஏன்னு கேட்கிறீங்கன்னா, இ இப்போ ரேஷன் கடையில நம்ப பொருள் வாங்கணும்னா, விரல் ரேகை அல்லது கண் ரேகை கண் மூலியமா தான் பொருள் வாங்குறோம். ஒருவேளை இந்த இஷ்யூ எதனா இருந்ததுன்னா, இத வெரிஃபை பண்ணிட்டு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே என்ன உங்களுக்கு? அப்படின்றதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷனும் கேட்கறாங்க. ஒருவேளை இது 2மே இருந்ததுன்னா, அதுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன பண்ணணும்? அப்படின்ட்டு நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முடிவு செய்யுங்க. அதனால தான் இது கண் ப்ராப்ளமா? இல்ல விரல் ப்ராப்ளமான்னு குடுக்குறாங்க. இப்போதைக்கு இது வந்து மாற்றுத்திறனாளி அல்ல. அதனால அந்த ஆப்ஷன் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது இங்க வந்து ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆவணம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆதார் கார்டு தாங்க பெஸ்ட்டு. ஆதார் கார்டு குடுத்துட்டு அந்த ஃபைல சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் ஃபைல்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான ஃபைல் வந்துரும். நம்ம ஆல்ரெடி இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஆதார் கார்டு எடுத்து குடுத்துடுறோம். குடுத்துட்டோனே பதிவே பதிவிறக்கம் அது செய்யணுங்க. அது குடுக்கலன்னா அது சேவ் ஆவாது. பதிவிறக்கம் செஞ்ச உடனே திருப்பி மொத்தமா பதிவிறக்கம் ஆயிட்டு, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆயிட்டு வரும். ஒரு சேஞ்சஸும் ஆயிருக்காது. அப்படியே இருக்கும். பதிவிறக்கம் ஆனோனே அவங்களோட ஆதார் கார்டுங்க. அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்க 4 நம்பரா இங்க என்டர் பண்ணணுங்க. 4 நம்பரா என்டர் பண்ணோனே, உறுதிப்படுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்கும். இந்த உறுதிப்படுத்தவும் குடுத்துட்டீங்கன்னா, திருப்பி என்ன ஆகும்னா திருப்பி லோட் ஆயிட்டு மேல இருந்து கீழ வருங்க. லோட் ஆயிட்டு வந்தோனே, அந்த பெயர் ஆட் ஆயிடும். திருப்பி உறுப்பினர் சேர்க்கையில, திருப்பி அடுத்த ஆள் தினேஷோட பெயர் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பசங்க இருந்தா, பசங்களோட பெயர் சேர்த்துக்கணுங்க. இப்ப இந்த பெயர்லாம் சேர்த்து முடிச்ச உடனே, உங்களுக்கு அனைத்து விவரங்களும் வந்துருங்க. இதுக்கு அடுத்து கீழ என்ன கேட்பாங்கன்னா, அட்டை தேர்வு. அட்டை தேர்வுன்னு ஒரு ஆப்ஷன் வருங்க. உங்களுக்கு எந்த அட்டை வேணும்? என்ன கார்டு வேணும்? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது 4 கார்டு இருக்குங்க. நோ கமாடிட்டி கார்டு, ரைஸ் கார்டு, சுகர் கார்டு, அதர் அதர்ஸ் அப்படின்னு 4 கார்டு இருக்குங்க. இது ஒரு கார்டும் என்னன்னு நான் விவரமா சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோ கமாடிட்டி கார்டு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காதுங்க. நீங்க வெறும் அடையாளத்துக்காக வாங்கி வச்சிருக்க ஒரு ரேஷன் கார்டு. ஒரு அடையாளத்துக்காக வேற எங்கனா போனீங்கன்னா, வேற எதுக்குன்னா ஒரு ப்ரூஃப்க்கு வேற எதுனா ப்ரூஃப்க்கு வேணும்னா இந்த கார்ட காட்டிக்கலாங்க. மிச்சபடி வேற எதுக்கும் இந்த கார்ட் பயன்படாது. உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கான கார்டு தான் இந்த நோ கமாடிட்டி கார்டு. அதுக்கு அடுத்தது ரைஸ் கார்டு. ரைஸ் கார்டுனா அரிசி அட்டைங்க. அரிசி அட்டை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் வந்து இந்த அரிசி அட்டையில தாங்க இருப்பாங்க. அதாவது வறுமை கம்மியானவங்கலாம் இந்த அரிசி அட்டைய வாங்குவாங்க. இந்த அரிசி அட்டை அதுக்கான நபருக்குங்க. அதுக்கு அடுத்தது சர்க்கரை கார்டு. சர்க்கரை கார்டுனா சுகர் கார்டுங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. சுகர் கார்டு எதுக்குன்னா, வறுமை கொஞ்சம் அதிகமா இருக்கவங்க இந்த அரிசி கிடையாது. அரிசி இல்லாதவங்க எல்லாம் வந்து வெறும் சர்க்கரை மட்டும் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த சர்க்கரை கார்டு. அவங்களுக்கு சர்க்கரை கார்டுக்காரங்களுக்கு அரிசியே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தது அதர்ஸ். அதர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் மதர், இந்த ஹேண்டிகேப் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அதாவது ரொம்ப அ பாவர்ட்டி லைன் அ இதுவுக்கு கம்மியா இருக்கவங்க, வருமானம் வந்து மிகவும் குறைவான வருமானம் சம்பாதிக்கிறவங்கலாம் இந்த அதர்ஸ்ல வருவாங்க. இந்த அதர்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த இது வந்து ஆதார் இந்த ரேஷன் கார்டு வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இது. வேறஸ் நம்மளோட சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா, இந்த 35 கிலோ அரிசிலாம் இருக்குங்க. அந்த அதர்ஸ்ல தான் அந்த என்பிஹெச்ஹெச்ஏஒய்ஒய் அந்த கார்ட்ல இந்த அதர்ஸ்ல வருங்க. உங்களுக்கு எந்த கார்டோ அந்த கார்ட் தேர்ந்தெடுத்துக்கங்க. கார்ட மாத்தி தேர்ந்தெடுத்துக்காதீங்க. மாத்துறது கஷ்டம். பட் ஆனா அது எப்படி மாத்துறதுன்னும் நான் வர வீடியோல போடுறேன். அதுக்கு முன்னாடி அ அடுத்த வீடியோல இந்த கார்டோட ஃபுல் டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அரிசி கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து இதுல வந்து உங்களோட ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்க இந்த ப்ரூஃப் தாங்க முக்கியம். இந்த ப்ரூஃப் வந்து என்ன குடுக்கணும்னா, நீங்க வந்து தலைவி யாரு குடுத்திருக்கீங்களோ, அவங்களோட ப்ரூஃப் குடுக்கறது தான் பெஸ்ட். தலைவனோ, தலைவியோ யார குடுத்திருக்கீங்களோ, அவங்களோட ப்ரூஃப் குடுக்கறது தான் இதுக்கு பெஸ்ட். வேற எது குடுத்தீங்கனாலுமே பிரச்சனை. ஓகேங்களா? ஆதார் அட்டை தலைவியோட ஆதார் அட்டை இருந்தா எடுத்துக்கலாம். மின்சார கட்டணம் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வங்கி கணக்கு பதிவீடு, அதாவது பெயரும், முகவரியும் கரெக்ட்டா இருந்தா இதெல்லாம் குடுங்க. பெயர், முகவரி இதுல எதுல கரெக்ட்டா இருக்கோ அது குடுங்க. அப்புறமேட்டு சொத்து விவரம், சொத்து, வீடு அந்த சொத்து வரி அந்த இந்த 2 குடுக்காதீங்க. அதே மாரி வந்து இது வந்து இப்போதைக்கு
வாடகை வாடகை ஒப்புதல் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதையும் கொடுக்காதீங்க. இந்த சொத்து வீடு இருத்தல் அதையும் கொடுக்காதீங்க. நீங்க என்ன பொறுத்த வரையும் ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், இல்லைன்னா வங்கியோட பாஸ்புக் இது 3 கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அப்ரூவ் ஆயிடுது. ஆனா உங்களோட பெயர், உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆதார் அட்டை கொடுத்துட்டு ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறோங்க. ஃபைல் சூஸ் பண்ணிட்டு ஆதார் அட்டை சூஸ் பண்ணிடுங்க. பதிவிறக்கம் செய்யணும். செய்யலைன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகாது. திருப்பி மேல இருந்து லோட் ஆயிட்டு வரும். இங்க பாருங்க, என்னோட ஆதார் அட்டை பதிவிறக்கம் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது எரிவாயு இணைப்பு பற்றி விவரங்கள். எரிவாயு அதாவது கேஸ் சிலிண்டர் பத்தியோட விவரங்கள். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க மேல வந்து நபர் ஆட் பண்ணீங்கல்ல, அந்த நபர் எல்லாம் இந்த லிஸ்ட்ல காட்டும். அதுல நபர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு இணைப்பா 2 இணைப்பா எத்தனை இணைப்பு அதை பொறுத்துங்க. இதுல நீங்க எந்த நிறுவனத்திடம் பிபிசி, எஃப்பிசி, ஐஓசி இது 3 இருக்கு. பிபிசினா பாரத் கேஸுங்க. ஐஓசினா இந்தியன் ஆயில் கேஸுங்க. இந்த மாதிரி 3 நிறுவனங்கள் இருக்கு. இதுல எந்த நிறுவனங்களோ அந்த நிறுவனம் சூஸ் பண்ணிங்க. இப்ப பிபிசி பாரத் கேஸ். இப்ப உங்களோட நுகர்வோர் எண்ணா உங்களுக்கு சிலிண்டர் அந்த கேஸ் பாஸ்புக் இருக்கும்ல, அந்த பாஸ்புக்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏஜென்சியோட நேம். ஓகேங்களா? இப்ப லக்ஷ்மி ஏஜென்சினா லக்ஷ்மி ஏஜென்சி, இல்ல என்ன ஏஜென்சியோ அந்த ஏஜென்சி கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது எத்தனை இணைப்பு? 1ஆ 2ஆ? ஓகேங்களா? 1னா 1, 2னா இந்த 2வது இணைப்பு கொடுத்துட்டு இங்க என்டர் பண்ணிடணுங்க. அந்த 2வது இணைப்போட டீட்டெயில்ஸ்லாம். ஓகேங்களா? அது எங்க? அதுவும் பிபிசியா இல்ல ஐஓசியா எந்த இடமோ அதுவும் இங்க வந்து கொடுத்துடணுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, மேல கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க்குங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒரு வேளை எதனா தப்பா இருந்ததுன்னா திருப்பி வெரிஃபை பண்ணிங்க. திருப்பி மாத்துறது கஷ்டம். நீங்க இங்கேயும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் சரி, எங்க போய் மாத்தீங்கனாலும் திருப்பி ஒரு வாட்டி நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு திருப்பி மாத்தணும்னா அது ரொம்ப மிகவும் கடினமான வேலை. கடினமான வேலை சொல்றத விட கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய வேலைங்க அது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இங்க இருக்கு பாத்தீங்களா? பதிவு எல்லாம் திருப்பி ஒரு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணிக்கங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஓகே. பதிவு செய்யவும் அப்படின்னு இத குடுத்துட்ட உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு இங்க ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துரும். அப்படின்னா, இங்க பாருங்க, திருப்பி நான் காட்டுறேன். உங்களுக்கு தமிழ்ல வேணும்னாலும் தமிழ்ல மாத்திக்கங்க. இங்கிலீஷ்ல வேணும்னாலும் இங்கிலீஷ்ல மாத்திக்கங்க. ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அங்க அந்த பதிவிறக்கம் நம்பர நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களோட பதிவிறக்கம் எந்த நிலையில இருக்கு அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் வந்துரும். உங்களுக்கு ஒருவேளை அந்த பதிவிறக்கம் ரொம்ப நாளாவே ஒரு 15 நாளா, 20 நாளாவே பெண்டிங்லயே இருக்குன்னா, ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கு. இங்க உங்க ஸ்க்ரீன்லயே தான் நான் காட்டியிருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளோட பதிவிறக்கம் நம்பர் குடுத்தீங்கன்னா, அவங்க ஃபாஸ்ட்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. எதனால உங்க அட்டை ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு? ஏன் இது இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்துக்கு போல? அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் மூலியமா நம்மளுக்கு விவரங்கள் வந்துடுதுங்க. உங்களுக்கு மேலும் இது சம்மந்தமான வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல குடுங்க. உங்களுக்கு தேவையானத நான் தேவையான டீட்டெயில்ஸ உங்களுக்கு நான் குடுக்குறேன் தோழர்களே. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த வீடியோல சந்திப்போம். நன்றி, நன்றி தோழர்களே. உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்திக்கங்க. நன்றி.